வணக்கம் நண்பர்களே. முதல்ல ரொம்ப நன்றி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் டெக்விட்டியர் தமிழ் இந்த சேனல் வந்து இன்னைக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த சேனல் புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் வரும்னா, கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் வரும், அதுதான் வரும், ட்ரோன்ஸ் பற்றி மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். எல்லா கண்டென்ட்டுமே வரும். ஆனால் நான் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து பிளேலிஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி தான் 1000 வந்தது. ஒரு நேற்றுலாம் பார்க்கும்போது 990 அந்த ரேஞ்சில் இருந்தது. சரி, இன்னும் 2-3 நாள் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி டெய்லியும் காலையில் செஞ்சு பார்ப்பேன். என்ன இன்றைக்கி ஏதாவது கமெண்ட் வந்ததா, யாருன்னா பண்ணியிருக்காங்களா, ஏதாவது என்னன்றதை பார்த்துட்டு தான் இருப்பேன். அதே மாதிரி இன்றைக்கி காலைல பார்க்கும்போது 1000 இருந்தது சப்ஸ்கிரைபர்ஸு. என்ன கண்டென்ட் போடுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் இந்த ரூமில் இன்றைக்கி என்னென்ன இருக்குது, ரொம்ப பெரிய ரூம்லாம் கிடையாது, நார்மலாக இருந்த ரூம் தான். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த ரூம் எப்படி இருந்தது முன்னாடி அப்படின்ட்டு. சும்மா ஒரு ஓரலாக சொல்லிடுறேன். பின்னாடி வந்து ஒரு இதுதான், இந்த ஒரு ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எனக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜன்னல் இருக்கும். அதனால் லைட்டு வந்துகிட்டே இருக்கும். நான் ஜன்னல் திறக்க மாட்டேன், டஸ்ட் ஆகிடும். கார்னர் வீடுன்றதால டஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். அதனால் வெளிச்சத்துக்கு மட்டும் தான் அந்த ஜன்னல் இருக்குமே தவிர வேறு எதுக்குமே கிடையாது. அதனால் பகல் எடுத்தோம்னா லைட் போட மாட்டேன், நைட் எடுத்தோம்னா லைட் போடுவேன். கொஞ்சம் மாற்றி இருக்கும். ஒரு ஸ்டூடியோ செட்டப் மாதிரி இருக்காது. ஸ்டூடியோனா பக்காவாக இந்த லைட்டிங் இவ்வளோ வைப்போம், பின்னாடி ஒரு லைட்டிங் அவ்வளோ வைப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த இதில் வந்து எதுவுமே செட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணேன்னா, சரி ஸ்டூடியோ செட்டப் மாதிரி ஒன்று வைக்கலாம் அப்படின்ட்டு ஒன்றும் பெருசாலாம் பண்ணல. சவுண்டு வரும், வெளியேருந்து வர சவுண்டு உள்ளே வந்துட்டு தான் இருக்கும். நான் வந்து பின்னாடி இருக்கிறத வந்து ஒரு அட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி வெல்வெட் துணி வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் இப்போ நான் காட்டுறேன், கொஞ்ச நேரத்தில் காட்டுறேன். அதெல்லாம் பண்ணிட்டேன். அதனால் பண்ணிட்ட பிறகு சரி லைட்டிங் என்ன பண்ணலாம், நான் நெட்டில் சர்ச் பண்ணேன். யூடியூப் ஸ்டூடியோக்கு லைட் செட்டப் அப்படின்லாம் போட்டேன். பயங்கரமாக வந்தது. இந்த லைட்டு, கீ லைட்டு, அது இதுலாம் சொன்னாங்க. அது புரிஞ்சாலுமே அந்த லைட்டோட காஸ்ட்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒன்றுமே இல்லாமலே 10,000, 5,000, 20 அந்த மேலே போயிட்டு இருந்தது. ட்ரைபாட் வச்சு அதுக்கு இந்த லைட்டு, இந்த ஃபோக்கஸ் லைட்டு அப்படி இப்படிலாம் இருந்தது. ரொம்ப பெரிய ரூமும் கிடையாது, சின்ன ரூம் தான். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, விட்டுட்டேன். சரி, அமேசானில் வந்து பல்ப்ஸ் பற்றி, லைட்லாம் பற்றி தேடும் போது தான் ஸ்மார்ட் பல்புன்றதை பார்த்தேன். சிஸ்கா பார்த்தேன், விப்ரோ நிறையா இருந்தது. இப்போ நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா கூட இருக்கும். ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வைஃபைல கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோன் ஆப்லேயே வந்து என்ன கலர், எவ்வளோ இல்லை எத்தனை % லைட் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதே மாதிரி இன்னொன்று நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னதுன்னா, கமெண்ட் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. நிறைய பேர் எல்லாருமே கமெண்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். சில பேருக்கு வந்து கமெண்ட் வந்து டிலேவாக கூட வந்திருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் டெய்லியும் பார்ப்பேன். டெய்லியுமே அப்பப்போ ஃபோனை எடுத்தேன் அப்படின்னாவே டக்குன்னு ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டூடியோ போயிடுவேன். ஏன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் யூடியூப்லேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காது. டக்குன்னு வராது. முதல்ல வந்து யூடியூப் ஸ்டூடியோவில் காமிச்சிடும். இந்த மாதிரி கமெண்ட் இத்தனை செகண்ட்ஸ் முன்னாடி பண்ணியிருக்காங்கன்னு காட்டும். நார்மல் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, நார்மலாக யூடியூப் வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த ஆப்பில் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து காட்டும் மேலே நோட்டிஃபிகேஷனாக. அதுவும் நீங்கள் ஏதாவது லிங்க்கு, அப்புறம் உங்கள் நம்பரு, இல்லை ஏதாவது ஒரு நார்மல் வேர்டு தான் அது யூடியூப்பில் வந்து ஏதாவது அப்யூசிவ் மாதிரி இது பண்ணிக்கிட்டாங்க வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேமில் போயிடும். சில ஸ்பேமில் நான் போய் பார்க்கலாம். நான் ஃபோனில் வந்து அதிகமாக அந்த ஸ்பேமில் இருக்கிறது வந்து காட்டாது. நான் கம்ப்யூட்டரில் போய் நான் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது நான் கமெண்ட் செக்ஷன் பார்த்தேன் அப்படின்னா மட்டும் தான் ஸ்பேமில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா தான் இருக்கும். அந்த ஸ்பேமில் இருக்கிறது கூட சிலது தான் நான் வந்து அப்ரூவ் பண்ண முடியும். அதாவது அது ஸ்பேம் கிடையாது, நார்மல் மெசேஜ் தான் அப்படின்ட்டு வந்து நான் கிளிக் பண்ணுறது சிலது பண்ண முடியும், சிலது பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த கமெண்ட்லாம் வராது. அவங்களே வந்து யூடியூப் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால் நீங்கள் என்னடா நம்ம கமெண்ட் பண்ணோம் ரிப்ளே பண்ணலையே அப்படின்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே அந்த ஹார்ட்டின் பட்டன் கொடுத்துருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட்டின் என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் கேட்டாங்க, என்னடா எல்லா கமெண்ட்டுக்குமே ஹார்ட்டின் கொடுக்குறேன் அப்படின்னா, அப்படி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஹார்ட்டின்றது வந்து நீங்கள் போட்ட கமெண்ட் நான் படிச்சிட்டேன் அப்படின்றதுக்காக தான் ஹார்ட்டின் பட்டனு. ஏன்னா உங்களுக்கு நமக்கு வேறு ரியாக்ஷன் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் அதை பார்த்துனா இல்லையான்றது வந்து உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் பார்த்துட்டேன் உடனே, உங்களுக்கு வந்த உடனே நான் டக்குன்னு கொடுத்துருவேன். ஹார்ட்டின் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ அது கேள்வியாக இருந்தால் அதுக்கு பதில் நான் டைப் பண்ணி பண்ணுவேன். எதுவாக இருந்தாலுமே பண்ணுவேங்க. அது ஒன்றும் பெரிய பயங்கரமான கேள்வி எனக்கு தெரியலன்னு சொல்கிற போகிறேன், அவ்வளோதான். எனக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் கமெண்ட்டுக்குள்ளேயே கமெண்ட் போட்டிங்கன்னா வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷனாக வராது, கண்டிப்பாக வராது. அதனால் நீங்கள் ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வியாக இருந்ததுன்னா நீங்கள் புது கமெண்ட்டாகவே போடுங்க. அந்த டேக் பண்ணியும் போடுங்க. அப்புறம் அதில் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே ஒரு நாள் டைம் பாருங்கள். ஒரு நாளுக்குள்ளே எதுவும் ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் புது கமெண்ட்டாகவே போடுங்க. ஏன்னா கமெண்ட்டுக்குள்ளே கமெண்ட் போடும்போது அதுவும் நோட்டிஃபிகேஷனில் வராது. அது ரொம்ப கடுப்பாக இருக்கும். நான் போய் கம்ப்யூட்டரில் போய் உட்காந்து பார்க்கும்போது மட்டும்தான் கமெண்ட்டுக்குள்ளே ஏதாவது இருக்கா 4 ரிப்ளைஸ் 5 ரிப்ளைஸ்னு இருக்கும். அது கிளிக் பண்ணால் தான் உள்ள கடைசியாக ஒருத்தவங்க பண்ணது இருக்கும். ஏன் நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறமா தான் அதை ரியாக்ட் பண்ணுவோம் பார்த்துட்டு, ஓகே கரெக்ட், நம்ம தான் பண்ணல அப்படின்ட்டு. அதே மாதிரி ரொம்ப வேர்த்து ஊற்றும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூமில் ஏசி கிடையாது, வெறும் ஃபேன் தான். ஆரம்பத்தில் இந்த வீடியோஸ் என் சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணுறதெல்லாம் போட்டுட்ருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா டொப்னு சவுண்ட் வந்துட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஃபேன் மட்டும் தான் புதுசாக போட்டிருக்கோம். ஏன்னா ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப. இப்போ நான் ஸ்பீடு கூட 2ல் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லி க்ளோஸ்டு ரூம்ன்றதால நான் வீடியோ வந்து எடுக்கும் போது ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்.
நான் ஓகே இந்த கண்டென்ட் தான், இந்த ஆக்ஷன் கேமரா பற்றி போட போகிறேன் அப்படின்னா அது ப்ரிப்பேர் பண்ணிட்ட பிறகு தான் வந்து கதுவே சாத்திட்டு எடுப்பேன். ஏன்னா கார்னரில் எங்கள் வீடு இருக்கிறதுனால முன்னாடி இந்த ரூம் செட்டப்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து வண்டி அதிகமாக போயிட்டு வரும், டிராக்டர்லாம் போயிட்டு வரும், சவுண்டு ரொம்ப காண்டாக இருக்கும். ஒரு ஃப்ளோவாக போயிட்டு இருப்பேன், டக்குன்னு வண்டி வந்ததுன்னா அப்படியே அந்த ஏன்னா ரெக்கார்ட் ஆகிறது பயங்கரமாக இருக்காது. என்னதான் நம்ம இந்த மைக் வச்சு பேசினாலுமே வெளியேந்து வர சவுண்டு கேட்கும். அதனாலேயே கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு பேசணும், அதனால் அந்த ஃப்ளோ மிஸ் ஆகிடும். அதனால் இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுனால வந்து சவுண்டு ஓரளவுக்கு கம்மியாக கண்ட்ரோல் ஆகும், ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகுது. அப்போ கூட கேட்கும், வெளியேந்து என்ன பேசுனாங்க அப்படின்னா வந்து தாராளமாக கேட்கும். அதனால தான் கதவு வந்து நான் சாத்திப்பேன், எல்லாமே காட்டுறேன் இந்த ரூமில் என்னென்ன இருக்குது அப்படின்றத. நல்ல டோர் வந்து திறந்தா இருக்கும். இப்போ கூட அனல் ஊற்றுது, உடம்புலாம் வந்து சூடாக தான் இருக்குது. அதுதான் ஓகே. இப்போ நம்ம பார்க்கலாம் என்னென்னன்றது. இதுதான் நம்ம ரூமோட என்ட்ரன்ஸு. உள்ளே வந்தோம் அப்படின்னா இதுதான் நம்ம 3D பிரிண்டர் என்டர் 3 சரி A92 Pro பிரிண்ட் இதை போட்டு வச்சுருங்க பாருங்கள். இப்போ கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குது, அதனால 3D பிரிண்டர் பற்றி அதிகமாக நான் போடல, அதிகமாக ஒன்றுமே போடல. கடைசியாக எத்தனை மாதம் 2 மாதம் முன்னாடியே போன மாதம் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போடல. இது பார்த்திங்கன்னா என்டர் 3 என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி யூஸ் பண்ணதுனால அந்த ஹாட் எண்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. மதர் போர்டு நான் கழட்டி எடுத்துகிட்டு போயிருக்கேன் இப்போ ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அந்த ரிப்பேர் பண்ணுற வீடியோவும் போடுவேன். இப்போ டைம் கிடைக்க மாட்டேங்குது, போயிட்டு அதோட பார்ட்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இதுதான் இது பாருங்கள், இது வெல்வெட் துணி. வெல்வெட் ஏன் போட்டேன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் லைட் வச்சோம் அப்படின்றதுக்காக. இதுதான் அந்த ஸ்மார்ட் பல்ப். இது என்ன பிராண்ட், இது சிஸ்காவா, சிஸ்கான்னு நினைக்கிறேன். இந்த பல்பு தான் பேக்கில், இங்கே தான் நான் உட்காந்து எடுப்பேன். இந்த இடத்துல உட்காந்து அப்படின்னா வந்து நம்ம கேமரா அது இருக்குது பாருங்கள், இங்கே தான் எடுப்பேன். அதே மாதிரி இது வந்து நான் ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா தெரியும், ஹேவல்ஸ் ஃபேனோட இந்த ஃபேன் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேனோட பாக்ஸ் இது வந்து வேறு ஏதோ ஒரு பாக்ஸ், இது வேறு ஃபேன் வாங்கும்போது வந்த பாக்ஸு. இது உள்ள தான் அந்த ஸ்மார்ட் பல்ப் வச்சுருக்கேன். ஒயர் பார்த்திங்கன்னா இப்படியே வந்து இதில் வந்துடும். எல்லாமே ஒட்டு தான், எதுவுமே வந்து ஒரிஜினல் கிடையாது. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது கவுத்து வச்சுருக்கேன், அதை நான் எடுத்து காட்டுறேன். சும்மா எல்லாமே வந்து என்ன இருந்ததோ அதோட வேஸ்ட்டில் தான் இது பண்ணது. உள்ளே பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். இது வந்து சிஸ்கா, இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா தெரியும். இது பல்பு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 400-500 கூட வரும். எனக்கு சரியாக ப்ரைஸ் ஞாபகம் இல்லை, நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் தான் பண்ணேன். இது வந்து ஃபாயில் எல்லாம் பழைய வெளுத்து போன ஃபாயில், நல்லா பார்த்தா தெரியும், நல்ல ஃபாயில் கிடையாது. பாருங்கள், நல்லா இருக்க ஃபைல். உள்ளே வந்து லைட்டு போட்டதுனாலாம் ஆகல, இது மெட்டீரியலே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதனால் வேஸ்ட்டாக இருந்ததெல்லாம் தான் போட்டு பண்ணியிருக்கேன். அப்படி போட்டு அதை அப்படி லாக் பண்ணிடலாம். இது நம்ம நிக்கான் D5300. இது ஃபோக்கஸ் வந்து சரி இருக்காது, அதனால் நான் உள்ள இன்டோர்ஸுக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவேன். கதவு சாத்திக்கிறேன், சவுண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் வெளியே இப்போ எல்லாத்துக்குமே அந்த ஆக்ஷன் கேமரா ஆஸ்மோ ஆக்ஷன் வாங்கினதுக்கப்புறம் ஒரு பாருங்கள், ஆஸ்மோ ஆக்ஷன் வாங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமரா தான் அவுட்டோர்ஸில். இன்டோர்ஸில் மட்டும்தான் இது. இந்த ரூமில் எடுக்கிறேன் அப்படின்னா மட்டும்தான் ஆட்டோ ஃபோக்கஸ் சரி இருக்காது. இதெல்லாம் நான் முன்னாடியே காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆரம்பத்தில். இது என்னென்னா உள்ள மோட்டர்ஸ் இருக்கும், USB ஒயர் தனித்தனியாக நான் போட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா இது இப்போ பண்ணதில்லை, சின்ன வயசுலேருந்தே ஒரு 7-8 வருஷமாக வந்து கலெக்ட் பண்ணி வச்ச பொருளுங்க இதெல்லாம் உள்ள சர்க்கியூட்ஸ்னால் என்னென்ன சர்க்கியூட் இருக்குது, அதாவது ஏதோ ஒரு பவர் பேங்க்கோ ஏதோ ஒன்று எல்லாமே சர்க்கியூட்டாக வந்து எடுத்து நான் வச்சுருப்பேன். இதை காமிச்சிருக்கேனா இல்லையான்றது எனக்கு சரியாக தெரியல. எல்லாமே இருக்கும். ஏதோ ரிமோட் ஹெலிகாப்டர் வாங்கினேன், இது வந்து பழைய கொசு பேட்டோட இது பிரித்து வச்சுப்பேன். இப்போ அதிகமாக பண்ணுறதில்ல. இது பாருங்கள், இது பவர் பேங்க்கோட ஒரு சர்க்கியூட்டு, இது ஏதோ ரேடியோ, இது இந்த மாதிரி ஃபேனு, அதெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து பழைய இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து எனக்கு ரூம் நல்ல வேலை தனியாக ஒரு ரூம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கிறேன். நிறைய பேர் சின்ன வயசில் சேர்த்து வச்சுருப்பீங்க, எல்லாம் தூக்கி போட்டிருப்பாங்க. எங்கள் வீட்டிலே நிறையா தூக்கி போட்டாங்க. அந்த மாதிரி இது மோட்டர் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒரு கையில் தூக்க முடியாது, கீழே விழுந்துடும். கியரு, பேட்ரி, லைட்டு, ஸ்விட்ச், அந்த மாதிரி நிறையா எல்லாமே செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்பேன் தனித்தனியாக, அடிக்கடி டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி பின்னாடி காட்டுறேன் பாருங்கள், நம்மளோட முழு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. டூல்ஸ், எல்லா டூல்ஸுமே பார்த்திங்கன்னா தெரியும். மார்பிள் கிரைண்டரு, வெல்டிங் மிஷினு, ஆங்கிள் கிரைண்டர், அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவரு எல்லாமே இருக்கும். எல்லா செட்டுமே இங்கே தான் இருக்கும். நம்ம ட்ரோனோட பாக்ஸு, இது ரூபிக்ஸ் கியூப் பாக்ஸ், இது GAN 356R. ரூபிக்ஸ் கியூப் பற்றி இப்போ அதிகமாக போடுறதில்ல, ஆனால் கண்டிப்பாக போடணும் திரும்பியும். நிறைய பேர் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ரூபிக்ஸ் கியூப் வந்து நான் ஏற்கனவே பழைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அந்த ப்ளேலிஸ்ட்டும் நான் உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன். இது ஐபேட் மினி, இது போக்கோ FN, அப்புறம் இது ஏசஸ் ராக் வச்சுருக்கேன். இது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா இப்போ ஒன்றுமே கிடையாது. இந்த லேப்டாப்பு நான் வாங்கின புதுசில் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இப்போ கம்மி ப்ரைஸ்லேயே வந்து நல்ல ஸ்பெக்கோடு வந்துருச்சு. நம்ம ஆடியோ ரெக்கார்டர் வந்து இப்போ ஜூம் H1 யூஸ் பண்ணல, இருக்குது ரெக்கார்டரு, அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு அது இன்னும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண தெரியல, அதுதான் காரணம். இல்லைனா செம்மையாக இருக்கும் ஆடியோ. அதையும் நான் வந்து கண்டிப்பாக இனிமேல் வர வீடியோஸில் வந்து வீடியோ குவாலிட்டி, அப்புறம் எடிட்டிங், அப்புறம் ஆடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு உறுதிமொழி அளிக்கிறேன்.
வேறு என்ன சொல்கிறது, இது வந்து ஹெச்பி பிரிண்டர், ஏதாவது எமர்ஜென்சிக்கு ஏதாவது பிரிண்ட் பண்ணுறதுக்காக கலர் பிரிண்டர் 419. இதை பற்றியும் வீடியோ என்ன போடுறேன், ஒன்றுமே கிடையாது, சிம்பிளாக இருக்கும். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 8000 சம்திங் தான் வந்தது. சைடில் வந்து இங்க் போட்டுக்கிற மாதிரி கேட்ரேஜோட, ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. இப்போ நான் லைட் போட்டேன் அப்படின்னு நான் வந்து நம்ம கேமரா ஆன் பண்ணிட்டேன்னா மெயின் இங்கே சொன்ன பார்த்தீங்களா, இந்த சின்ன ஒரு சிஎஃப்எல் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டியூப்லைட் லெஃப்டில், பின்னாடியும் அங்கே இருக்கும், அங்கே மறைஞ்சு போச்சு இப்போ. அதனால் இது ஒரு விண்டோ, பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். அட்டையெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பேன், ஏன்னா சுத்தமாக லைட்டிங் எதுவும் வரக்கூடாதுன்னு டேப்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்படின்னு பகலில் சில நேரத்தில் இங்கே லைட்டாக தெரியும். அதுக்கு மேலே இருக்கிற ஒரு ஸ்க்ரீனு, அதுக்கு மேலே ஒரு வெல்வெட். இப்போ லைட் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா வந்து ஒன்றுமே தெரியாது, ஃபுல் டார்க்காக இருக்கும். நான் அதுதான் எதிர்பார்த்தேன், ஏன்னா அப்போ தான் நம்ம செஞ்ச இந்த லைட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ யூஸ் பண்ணுற மைக் பார்த்தீங்கன்னா போயா. இதெல்லாம் வந்து சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடியே வாங்கினது. அப்போ அதாவது ஒரு 2018 ஒரு 2-3 வருஷம் முன்னாடி வாங்கினது. இது இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் உருப்படியாக. இப்போ பேசுகிறது ஓரளவுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நண்பர்களே, இப்படி தான் இருக்கும். நார்மல் லைட் போடுறேன் அப்படின்னா வந்து ஒரு பக்கம் லைட் அடிக்கும், இந்த பக்கம் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நிழல் மாதிரி இருக்கும். அப்புறம் எடிட்டிங் மெத்தட், ஏன்னா இப்போ நான் இப்போ கூட பாருங்கள், ஆன் பண்ணேன்னா அப்படியே பேசிகிட்டு இருப்பேன். நார்மலாக பார்க்குறவங்க ஓகே, இல்லைனா நான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து அப்படியே தூக்கம் வர மாதிரி இடம் மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக. அதனால் அந்த எடிட்டிங்கும் வந்து கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இத்தனை நாள் வந்து அதில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணல. ஆடியோவும் சரி, இனிமேல் வீடியோ அப்புறம் எடிட்டிங் எல்லாமே வந்து கொஞ்சம் மாற்றி கண்டென்ட்டும் வந்து கொஞ்சம் ஏதாவது புதுசாக வித்தியாசமாக போடுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அதனால் புதுசாக பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.